திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வயலில் தண்ணீர் வடியாத நிலையில் 1500 ஏக்கர் பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெங்கடேஷ்குமார். வெங்கடேஷ்குமார், விவரங்கள் என்ன? திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. தற்போது புயல் சின்னம் காரணமாகவும் பெய்த மழை உள்ளிட்ட காரணங்களால் திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் பெரிய அளவில் தற்போது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஓவர்குடி, வங்கநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் இப்ப தற்போது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பகுதியில் உள்ள ஆறுகள், வாய்க்கால்களில் வெங்காய தாமரை படர்ந்து தண்ணீர் ஓட்டத்தை முற்றிலுமாக தடுத்து வாய்க்கால், வயல், ஆறு அனைத்தும் ஒரே வெள்ளம், அதாவது கடல் போல காட்சியளிக்கிறது. இந்த தற்போது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல இந்த தண்ணி சூழ்ந்ததுனால நெற்பயிர்கள் முற்றிலுமாக அழுகி உள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை தற்போது ஒரு ஏக்கருக்காக செலவு பண்ண நிலையில அனைத்தும் அழுகிய நிலையில தற்போது அந்த வயலில் தற்போது மீன்பிடி வலைகளை போட்டு மீன் பிடிக்கிற சூழ்நிலையை நடைபெற்று வருது. இது விவசாயிகள் மத்தியில பெரிய கவலை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் வயல் விளைநிலம் தற்போது ஒரு குளம் போல மீன் பிடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பணம் செலவு செய்து விவசாயம் செய்த நெற்பயிர்கள் அனைத்தும் அழுகிய நிலையில தற்போது விவசாயிகள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடத்தணும் எனவும் விவசாயிகள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.